அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனில் அல்லாவினால் நினைவு கூறப்பட்ட அற்புத படைப்புகளில் தேனீயும் ஒன்றாகும். ஆரம்ப காலங்களில் தேனீயானது பூவிலிருந்து தேனை கொண்டு வரும் பூச்சி என்ற நம்பிக்கையில் தேனை கொண்டு வரக்கூடிய பிராணி எனும் பொருளை கொண்ட விஞ்ஞான பெயரை விஞ்ஞானிகள் சூட்டினாலும் 1758 விஞ்ஞானிகளால் எபிஸ் மெல்லிஃபெரா, அதாவது தேனை சுமந்து கொள்ளும் அல்லது உருவாக்கி கொள்ளும் பிராணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுவதற்கான காரணியாக 1750ஆம் ஆண்டின் பிற்பாடுகளில் பூக்களில் உள்ள சர்க்கரையை குடிக்கும் தேனீயின் வயிற்றில் அச்சாறானது சிறிது காலம் தங்கி பின்னர் அதன் வாய் வழியாக தேன் அமைப்பில் வெளியாகின்றது. இத்தேன் தேனீயின் வயிற்றிலிருந்து உற்பத்தி செய்யப்படுவதாலே இப்பெயர் 1758 மாற்றப்பட்டது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அல் குர்ஆனில் 1400 வருடங்களுக்கு முன்பே இதை சொல்லிவிட்டான். وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون. இறைவன் தேனீக்களுக்கு அதன் உள்ளுணர்வை அளித்தான். நீ மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்களாகிய அவர்கள் கட்டுபவைகளிலும் கூடுகளை அமைத்துக்கொள் என்றும். அத்தியாயம் 16 வசனம் 68. மேலும் ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. பின் நீ எல்லா விதமான கனி மலர்களிலிருந்து உணவருந்தி உன் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கிச் செல் என்றும் உள்ளுணர்ச்சியை உண்டாக்கினான். அதன் வயிறுகளிலிருந்து பலவித நிறங்களையுடைய ஒரு பானம், அதாவது தேன் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு பிணி தீர்க்க வல்ல நோய் நிவாரணி உண்டு. நிச்சயமாக இதிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு ஓர் அத்தாட்சி இருக்கிறது. அத்தியாயம் 16 வசனம் 69. இடத்தில் பல்வேறு நிறங்களையுடைய பானம் என கூறப்படுவதற்கான காரணம், தேனானது கடும் கபிலம், மென்கபிலம், ஊதா மற்றும் வெள்ளை நிறங்களிலும் இனிப்பு, கசப்பு, புளிப்பு போன்ற பல சுவைகளிலும் காணப்படுவதனால் ஆகும். மேலும் தேன் மனிதர்களுக்கு சிறந்ததொரு நோய் நிவாரணியாக காணப்படுகின்றது. இப்போது தேனின் ஊட்டச்சத்து கலவையை காண்போம். தேன் இயற்கையின் ஆற்றலூக்கி. கார்போஹைட்ரேட்டுகள், முக்கியமாக ஃப்ரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் அதில் உள்ளன. இதில் ஏராளமான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன. இவற்றில் வைட்டமின் சி, கால்சியம் மற்றும் இரும்பு ஆகியவை அடங்கும். கருமையான தேன்கள் பொதுவாக இலகுவானதை விட அதிக கனிம உள்ளடக்கங்களை கொண்டுள்ளன. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேனின் சிறப்பை அடிக்கடி புகழ்ந்துள்ளார்கள். நன்கு அறியப்பட்ட ஒரு ஹதீஸ் கூறுகிறது, தேன் மற்றும் குர்ஆன் ஆகிய 2 பரிகாரங்களை பயன்படுத்துங்கள். தேன் ஒரு உணவுப் பொருளாக மட்டும் கருதப்படாமல் அதன் குணப்படுத்தும் திறனுக்காகவும் அங்கீகரிக்கப்பட்டது என்பதை இது காட்டுகிறது. இப்போது தேனின் ஆரோக்கிய நன்மைகளை காண்போம். குர்ஆன் மற்றும் ஹதீஸ் மூலம் நமக்கு தெரிந்த தேனின் பல ஆரோக்கிய நன்மைகளை நவீன அறிவியல் ஆதரிக்கிறது. முதலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் செரிமான அமைப்பை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவும். காயங்களை ஆற்றுவதற்கு உதவுகிறது. தீக்காயங்கள் மற்றும் தோல் புண்களுக்கு மேற்பூச்சாக பயன்படுத்தப்படும் தேன் ஒரு சிகிச்சையாக, அதாவது சிறந்த சிகிச்சையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. தொண்டை எரிச்சலை குறைக்கிறது. இருமல் மற்றும் தொண்டை வலிக்கு தேன் ஒரு பழைய வீட்டு வைத்தியம். இதன் ஆக்சிஜனேற்ற மற்றும் ஆன்டிமைக்ரோபியல் பண்புகள் தொண்டையை ஆற்றும் மற்றும் இருமல் அதிர்வெண்ணை குறைக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. தேனில் ஃபினாலிக் கலவைகள் இதய நோய் அபாயத்தை குறைக்கும். தூக்கத்தை மேம்படுத்துகிறது.
தேன் அதன் டிரிப்டோஃபான் உள்ளடக்கம் காரணமாக மெலட்டோனின் உருவாவதை ஊக்குவிக்கிறது. இது தூக்கத்தின் போது உடலை மீட்டெடுக்க உதவுகிறது. நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.